ஹாய், என் பேர் டாக்டர் நவீன். நான் வந்து இங்கே மேத்தா ஹாஸ்பிட்டலில் ஹெட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் சீனியர் கன்சல்டண்ட்டாக இருக்கிறேன். மார்னிங் ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ், பெயின் அட் நைட், அதாவது காலையில் எந்திரித்தோன்னே மூட்டுகள் வலி இல்லை மூட்டுகள் ஸ்டிஃபாக இருக்கிறதும், சாயங்காலம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எனக்கு மூட்டு வலி அப்படிங்கிறதும், இது ரெண்டும் ஒன்றா வேறையா இதை இந்த ரீல்ஸில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட், காலையில் எந்திரித்தோன்னே என்னுடைய மூட்டுகள் எல்லாமே ஸ்டிஃபாக இருக்குது, அசைக்க பார்த்தா வலி இருக்குது அப்படிங்கிறது வந்து தேய்மானத்தினால வராது, ஆனால் இது முடக்குவாதத்தினால வரும். அதாவது ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். அது வந்து உடம்புல இருக்க சதைகளுக்கு உடம்பே எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால சில மூட்டுகள், ஸ்பெஷலி இந்த கை மூட்டுகள், அதில் வந்து பாதிப்பு வரும். அதோட க்ரைட்டீரியா, ஒருத்தருக்கு ரொமட்டாய்டு இருக்குது அப்படின்னு நம்ம எப்போ சொல்லுவோம்னா 6 வாரங்களுக்கு தொடர்ந்து காலையில் எந்திரிச்சோன்னே ஒரு அரை மணி நேரத்துக்கு இந்த கை மூட்டுகள் ஸ்டிஃபாக இருந்தால் அவங்களுக்கு ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸாக இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சந்தேகம். அப்படி இருந்தால் அவங்களுக்கு சில பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அது இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு அப்ரோப்ரியேட் மெடிசன்ஸ் நம்ம ஆரம்பிப்போம். இதுவே சாயங்காலம் எல்லா வேலையும் முடித்து விட்டு ரெஸ்ட் எடுக்கும்போது வலி இருக்குது அப்படின்னா மோஸ்ட் லைக்லி அது தசைனால, அதாவது நம்ம வேலை செய்யும் போது நம்ம வேலை செய்கிற மசில்ஸ் ஃபெட்டிக், டயர்டாகி டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த டே பெயின் வருதுன்னா அது அந்த மாதிரி இருக்கலாம். இல்லைன்னா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், அதாவது வயசாகி வரக்கூடிய தேய்மானங்களுக்கு டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் தி டே நம்மளுக்கு வந்து பெயின் வரலாம். இது ரெண்டுக்குமே நம்ம கிளியர் டிஃபரன்சியேஷன் பண்ணிட்டா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம கரெக்டாக ஆரம்பிக்கலாம். ஏன்னா the treatment for rheumatoid is completely different from that of osteoarthritis. Thank you.